திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து அற்புத மந்திரமாகிய ஐந்தெழுத்து மந்திரத்தை நமச்சிவாயத்தை கூறி நல்ல செயல்களையே செய்து நல்ல அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த முதல் திருமுறை, இன்றைக்கு முதலாம் திருமுறையிலே திருச்சிரபுரம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிரபுரம் என்னும் திருத்தலம் சீர்காழியினுடைய பெயர். இந்த சீர்காழி என்று வழங்கப்படுகிறது. இதில் 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். 109வது பதிகம். பாடலை நாம் முதலில் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். நீரணி நீழ்மதியோடு நீரணி மேனியன் நீழ்மதியோடு ஆரணி சடையன் அணி ஆரணி சடையினன் அணி இழை போல் கூறனிதுரை குளிர் நகரும் சேரணி வள்ளவயல் சிறபுரமே. நீரு அணிந்த மேனி, திருநீரு அணிந்த மேனி. பெருமேலும் உடம்பு மேனியிலே திருநீரை அணிந்திருக்கிறார், வெந்நீரை அணிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, வளைவாக நீண்ட பிறைமதி, பிறைச்சந்திரன், பிறைச்சந்திரனையும் தலைகளே மூடி இருக்கிறார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, பிறைமதி மட்டுமல்ல, கங்கையையும் அணிந்திருக்கிறார். இந்த கங்கையை அணிந்த சடையை உடையவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அழகான அணிகலன்களை பூந்த உமையம்மையை, உமாதேவியை சொல்றார். அழகிய அணிகலன்கள் பூண்டவள் அணியிழை என்றார். அந்த அணியிழையை ஒரு பாகமாக கொண்டு இனிமையாக உரைகிறார்கள். எப்பொழுதுமே அர்த்தநாரீஸ்வரர் சொன்னார், ஐயாவையும் பார்க்கணும், அம்மாவையும் பார்க்கணும், 2 பேரையும் பார்த்தாதான் ஒரு சந்தோஷம். அதனால அப்படி பாகமாக கொண்டு இனிதாக உரையக்கூடிய இந்த குளிர்ந்த நகரம் சேற்றாலே அழகிய வளமான வயல், நல்ல வயல் வளம், நீர்வளம் நிலவளம் நிறைந்த ஒரு ஊர் திருச்சிரபுரம் அணியிழை. அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த திருச்சிரபுரம் ஆகும். அணியிழை என்றால் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அணிந்த இழைகளாகிய உமாதேவின்னு பொருள். இங்கே திருச்சிற்றம்பலம். பாடலை மீண்டும் ஒரு முறை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். நீரணி மேனிய நீண்மதியோடு ஆரணி சடையினும் அணியிழையோர் குறணிந்து நிதுரை குளிர் நகரும் சேரணி பலவயல் சிறுபுறமே சிறபுறமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சீர்காழி என வழங்கப்படுகின்ற திருச்சிரபுரம் சென்று
அங்கு பேராற்றல் உள்ள மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் பெருமானுடைய துணை கொண்டு என்று கூறி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்றார் அல்லவா. அவனுடைய தாளை வணங்கவும் அவனுடைய அருள் வேண்டும் என்பதை உணர்ந்து அவன் அருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெறும்படியாக திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு அகமகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பணிந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி.